ரொம்ப நாளாவே நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதில் எப்படி சக்ஸஸை கொண்டு வர்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய மெத்தடும் நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து எதுவுமே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது என்ன அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி வந்து இதில் ஜெயிச்சு இதை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நாளாகவே மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க, ஒரு சில பேரால் சக்ஸஸ் பண்ண முடிகிறது இல்லை. அதுக்கு காரணமும் நான் இப்போ சொல்லக்கூடியது தான். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணலாம் ஆடியோ ஃபார்மேட்டில். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட ப்ராப்ளம்ஸுக்காக நம்ம ஒரு சொல்யூஷனை தேடி போகிறோம். அப்போ வந்து நிறைய மெத்தடோ இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம், நிறைய விஷயத்தை திங்க் பண்ணுறோம். இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணால் சரியாயிருமா அப்படின்ட்டு. நமக்கு எதுவுமே ஒரு சொல்யூஷன், கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காதப்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்ல. அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம், அவங்க எப்படி தெளிவாகிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதாவது சும்மா இருக்கணும். அதாவது ஒரு ரூமில், ஒரு டேபிளில், ஒரு பெஞ்சில், இல்லை ஒரு திண்ணையில் நீங்கள் வந்து உட்காந்து சும்மா உட்காந்துருங்க, வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. அதாவது ஒரு வேலையோ, இல்லை ஒரு வாக்கிங்கோ, இல்லை ஒரு சைக்கிள் ஓட்டுறதோ, இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வீட்லேயே வந்து வாக் போங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. அந்த டைமில் நீங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது மேக்ஸிமம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொபைலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, அது எல்லாமே ரீல்ஸு அடுத்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக க்ரியேட் ஆயிரும். அப்போ வந்து சடனாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நினைச்சோ, இல்லை நம்மளோட ஃபியூச்சரை நினைச்சோ வந்துட்டு சடனாக யோசிக்கும் போது அதில் பயமும் குழப்பமும் வரும். அப்படி வரும்போது நமக்கு வந்து எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது, ஒரு தெளிவே இருக்காது. அப்போது நீங்கள் மொபைலை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறீங்க. இப்போ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, இல்லை பூ பறிக்கிறீங்க, இல்லை ஜஸ்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் மொபைலில் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வாக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய தாட் வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த நிறைய வழி உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை வந்து ஒன்றொன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லையா, அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை, இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தோணுது இல்லை, அந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணுங்க. அது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாபை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது, அதாவது தனியாக இருக்கும்போது உங்களுக்கு பலதரப்பட்ட எண்ணங்கள் அந்த விஷயத்து மேலே வரும். அப்போது அதில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ, இதை ட்ரை பண்ணலாம்டா, இதை ட்ரை பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதை ட்ரை பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். இப்படி தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். உங்கள் மனசும் இந்த மாதிரி தான் பேசும். சரியா? நீங்கள் நிறைய மொபைலில் நிறைய மீடியா, டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற பொருளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை உங்களுக்கு காட்டவே காட்டாது. உங்களுக்கு அதை பற்றி நினைக்கும்போது பயம் தான் வரும், குழப்பம்தான் வரும். மொபைலை வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க, நான் வந்து யூடியூப் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு
பல் விளக்குறோம், ரெஸ்ட் ரூம் போகிறோம். இப்போலாம் ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட அந்த மொபைலை வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. அங்கே போய் வாட்ஸ்அப்போ ஸ்டேட்டஸு இந்த மாதிரி நிறைய பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ எப்படி ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போதோ இல்லை குளிக்கும் போதோ இல்லை நீங்கள் வந்துட்டு காலையில் ப்ரஷ் பண்ணும் போதோ அந்த பர்டிகுலர் டைம் அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற டைம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கீங்கல்ல. அது மாதிரி மொபைலை பர்டிகுலர் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும்போது மட்டும், அதாவது காலோ இல்லை ஒரு ஏதாவது மெசேஜ் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி மற்ற கண்டென்ட்டை, அதாவது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதையும் பார்க்காதீங்க. நீங்கள் வந்துட்டு யூடியூப் பார்க்கலாம், இது மாதிரி நல்ல வீடியோக்கள் பார்க்கலாம். அப்புறம் அதாவது உங்களுக்கு நீங்கள் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், இல்லை சும்மா ஜஸ்ட் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அதுக்குன்னு அது ஃபுல் டே அதிலேயே உட்காந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்படி பண்ணும்போது நிறைய டைம் வந்து வேஸ்ட்டாக போகுது. உங்கள் மைண்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணுது. அதனால தான். ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பொருளுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணினேன், எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.